இன்னைக்கு வீடியோவில் இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி ஈஸியான மெத்தடில் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது எடுத்து பின்றது கை வலிக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நான் எப்போதும் சொல்கிறது தான், சென்டர் பார்ட்டிஷன் அண்ட் சைட் பார்ட்டிஷன் உங்களோட இஷ்டம், எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி அழகாக இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். போர்ஷனில் ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக ஹேர் விட்டுட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி நான் எடுத்துருக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் ஹேர் செக்ஷன் எடுத்துக்கோங்க. அதை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக பின்னுற மாதிரி வந்து இங்கே பின்னிக்க போகிறோம். அவ்வளோதான். கொஞ்சம் வந்து டைட்டாக வந்து பின்னுங்க. ரொம்பவும் டைட்டாக லூஸ் பண்ண முடியாத அளவுக்கு டைட்டாக பின்ன வேணாம். கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து டைட்டாக இருந்தால் போதும். ஃபுல் லென்த் பின்னதுமே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு அதை டைட்டாக செக்யூர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ பின்னிருக்கோம்ல, டாப்பில் ஃபர்ஸ்ட் பின்னல் இருக்கும். அது ஃப்ரண்ட்டில் இல்லாமல் இந்த மாதிரி பேக் சைடில் இருக்க பின்னலை லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க, நம்மளோட ஃபிங்கர் வச்சுக்கிற அளவுக்கு. ஸோ லூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் எதுக்கு ஹேர் விட்டுருக்கோன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்து வந்து நம்ம ஃபிங்கர்ஸ்குள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்த பின்னல் வந்து லூஸ் பண்ணி ஃப்ரண்ட்லேருந்து கொஞ்சம் ஹேர் செக்ஷனாக எடுத்து இப்படி எடுத்து விட்டுடுறோம். அதே மாதிரி கரெக்டாக அடுத்தடுத்த பின்னலில் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இடையில ஒரு பின்னல் நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அடுத்ததில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இடையில ஒரு கேப் இருக்க மாதிரி ஆகிடும். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நம்ம நார்மலாக எடுத்து பின்னிக்கிட்டே வரப்போ எப்படி வரிசையாக கொடுப்போமோ அதே மாதிரி தான் இதில் ஒவ்வொரு பின்னலில் வந்து நம்ம கொடுக்குறப்பயுமே ஆர்டராக வரிசையாக கொடுத்தா தான் ஃபைனலாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் விட்டுருந்த எல்லா ஹேரையுமே அழகாக லேயராக எடுத்து நம்ம கொடுத்தாச்சு. ஃபைனலாக இது ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு சைடுமே பின்னிட்டு ரெண்டையுமே ஒன்றா வச்சு கிளிப் போட்டாலுமே ஓகே. நம்மளோட ஹேர் ஸ்டைல் ரெடி. ஆக்சுவலி இது ஈஸியான மெத்தட் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு லேயராக எடுத்து பின்னிட்டு வரப்போ நமக்கு கையும் வலிக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவும் ஃபீல் ஆகும். அதுக்கு இது எவ்வளோ பெட்டர். உங்களுக்கு அந்த மாதிரி பின்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. பாய்.